ஸோ இப்ப நம்ம வந்து ஃபுல்லா சீக்வல் ஃபுல்லா பார்த்தோம். அதுல நெறைய டாபிக்ஸ் பார்த்தோம். பட் சீக்வல வந்து நம்ம வந்து ஒரு பைத்தான் ஒரு கோடிங் மூலியமா கனெக்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். ஸோ நீங்க வந்து கோடிங் மூலியமாவும் கனெக்ட் பண்ண முடியும். ஜாவா, ஸ்காலா, பைத்தான், கோ எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத நான் சொல்லி தரேன். ஸோ இதுல வந்து நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு லைப்ரரி வேணும்னு பார்த்தீங்கன்னா, MySQL கனெக்டர் லைப்ரரி வேணும். ஸோ நான் வந்து பைசார்ம் யூஸ் பண்றேன். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ்ல இதுல வந்து நீங்க வந்து ப்ராஜெக்ட் அதுல பைத்தான் இன்டர்பிரட்டர்ல இங்க பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பேக்கேஜஸ் நீங்க தேடலாம். அதுல MySQL கனெக்டர் பைத்தான் இந்த பேக்கேஜ் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பேக்கேஜ்னு கொடுங்க. இது நான் வந்து பைசார்ம்ல பண்றேன். இப்போ நீங்க டெர்மினல்ல பண்ணீங்கன்னா பிப் இன்ஸ்டால் MySQL கனெக்டர் பைத்தான் போட்டு பிப் இன்ஸ்டால் வழியா பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்க, நான் கோட அடிச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ரெட் கலர்ல எரர் அடிக்குது இல்லையா? பிகாஸ் இது நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகல. இப்போ இன்ஸ்டால் ஆனோடனே அந்த எரர் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கோட வாக் த்ரூ பண்றேன். ஓகேவா? ஃபைன். இங்க பாத்தீங்களா, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கேயும் எரரும் போயிடுச்சு. ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இம்போர்ட்னா, இம்போர்ட் MySQL.connector, அதுக்கப்புறம் ஃப்ரம் MySQL.connector, அதுக்கப்புறம் எரர் அப்படிங்கிற பேக்கேஜையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எரர் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, எரர் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ட்ரை பிளாக் கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQL.connector.connect. ஸோ இது வந்து MySQLக்கு உரிதான ஒரு இது. ஆரக்கல்னா மாறும், விண்டோஸ்னா மைக்ரோசாஃப்டோட SQLனாலும் மாறும். ஸோ MySQLக்கு நான் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றேன். இதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், என்னோட டேட்டாபேஸ் வந்து டெஸ்ட். ஸோ உங்க டேட்டாபேஸ் என்னவோ அதை மாத்திக்கோங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டு ரூட். ஓகே. ஃபர்ஸ்ட் இஃப் கனெக்ஷன் டாட் ஈஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? நான் வந்து கனெக்ஷன் வந்து MySQLோட எஸ்டாப்ளிஷ் பண்றேன். கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்றேன் கனெக்டட் டு MySQL டேட்டாபேஸ். அடுத்து நான் வந்து ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ கர்சர் இருந்தாதான் நீங்க உங்க கொரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்த லைன்ல பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆப்னு போட்டிருக்கேனா, இதை ஒரு கொரிக்கு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றேன்னா இங்க பாருங்க, கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றேன். அப்போ கர்சர் இருந்தாதான் நம்மளால அந்த எக்ஸிக்யூட் மெத்தடையே ஃபர்ஸ்ட் கால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கர்சர் ஈக்குவல் டு இந்த கனெக்ஷன்ங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ண இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் தான். கனெக்ஷன் டாட் கர்சர், அதுக்கப்புறம் கொரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆப், இல்ல எந்த டேபிளோ அது நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி மட்டும் காமிக்க போறேன். அடுத்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அந்த கொரி, அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம வந்து அவுட்புட் வரும் இல்லையா, மோர் தென் ஒன் ரோஸ் இருக்கும். அப்ப நம்ம அதை ஃபெச் பண்ணணும் இல்லையா, ரோஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல், எல்லா ரோவும் ஃபெச் பண்ணணும். ஆனா எல்லா ரோவும் ஃபெச் பண்ணனால மட்டும் எனக்கு அவுட்புட்ல எல்லாத்தையும் காமிச்சிடாது, அதை நீங்க ஐட்ரேட் பண்ணணும். இங்க பாருங்க, அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஃபார் ரோ இன் ரோஸ் பிரிண்ட் ரோ. ஸோ இது ஒவ்வொரு ரோவா ஐட்ரேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டே போகும். இன்கேஸ் இந்த டேபிள் தப்பு இல்லை ஏதாவது எரர்னா எக்ஸெப்ஷனுக்கு போயிடும். அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலி பிளாக், இது எல்லாமே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல வர்றது. ஃபைனலி பிளாக்ல என்ன ஆகும்னா, எனக்கு கனெக்ஷன் வந்து ஃபெயில் ஆனாலும் சரி சக்சஸ் ஆனாலும், அதாவது இந்த கோடு ஃபெயில் ஆனாலும் சரி சக்சஸ் ஆனாலும் சரி, இந்த ஃபைனலி பிளாக் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டபிள். நீங்க பைத்தான்ல ஃபைனலினா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸெப்ஷன் அடிச்சாலும் அடிக்கலினாலும் ஃபைனலி பிளாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டபிள். ஸோ எரர் அடிச்சாலும் கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிரும், அப்படி எரர் அடிக்கலினாலும் ப்ராப்பரா கொடுத்துட்டு கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஃபைன். அதை தான் நம்ம இங்க கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணுங்கிறதா இங்க எழுதியிருக்கோம். சரி, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போறேன். ஓகே. ஸோ என்னன்னா, நான் வந்து இந்த ஃபைல் நேம MySQL.py கொடுத்துருக்கேன்ல, அது கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ நான் அதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நேம்ல கொடுத்தா அது அதோட பேக்கேஜ் நேம்னு எடுத்துக்குது. ஸோ நான் வந்து MySQL_exampleனு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ரீஃபேக்டர் பண்ணியாச்சு. ஸோ இங்க ரீஃபேக்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஏன்னா அந்த நேம்ல இருந்தனால தான் இந்த இஷ்யூ. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட டேபிள வந்து கொரி பண்ணிடுச்சு. ஜஸ்ட் ஒரே ஒரு ரெக்கார்ட் அதுல 1ன்னு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ நான் வேற ஏதாவது ஒரு 1ன்னு இன்சர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வேற ஏதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இங்க பாத்தீங்களா, ஆர்டர் டேபிள்ல இருந்து எனக்கு எல்லா ரெக்கார்டும் வெளில வந்துருச்சு. ரைட்? ஸோ இதெல்லாம் என்னோட MySQL இருக்கிறது தான். ஸோ எல்லாமே வெளில வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டேபிள்ஸ் போட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண தப்பு, இந்த ஃபைல் நேமுக்கு வந்து MySQL.py கொடுத்துறாதீங்க. வேற ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ரிசர்வ்டு வேர்டு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அவ்வளவுதான். நம்ம அடுத்த டாபிக் போலாம். என்னோட 9 ஹவர்ஸ் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் ₹59 அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ்
அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்க நான் இந்த புக்கோட ஃப்ரீயா குடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 ஹவர் சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க் ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 ஹவர்ஸ், சீக்வலுக்கு 9 ஹவர்ஸ், லினக்ஸுக்கு 4 ஹவர்ஸ், பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு வீடியோ. அது இல்லாம ஏஐ, கூகுள் கிளவுட், அஜூர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதுல நீங்க சீக்வல், லைனக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹிண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கர் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.